Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology. Admissions open. So 100% மிஷன் நம்ம அப்ஜெக்டிவ் கிளியரா நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோம். எங்க இந்தியா கோட்டை விட்டு இருக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன்ல. போர் நிறுத்தம் ட்ரம்ப் அதை மென்ஷன் பண்றாரு சார், அது சரியா? அமெரிக்காவோட தலையீடு எப்ப வந்ததுன்னு கவனிக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள தலையிடுறாங்கன்னா நம்ம அவங்களுடைய அணு ஆயுதத்தை தாக்கணும். அது பாகிஸ்தானுக்கு விழுந்தா மரண அடி. பாகிஸ்தானே ஒரு தீவிரவாதத்தின் புகலிடமா இருக்கு சார். அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை நம்ம அவ்வளவு பெருசா கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருந்ததா? ஏன்னா நம்ம தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம். போர் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவோட நம்ம உள்ள போகணும். சும்மா நமக்கு எதிரி பக்கத்து நாடு எதிரின்றதுக்காக நம்ம போருக்கு போறது கிடையாது. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா தீவிரவாதிகளை தாக்குறது. எங்க நாட்டுக்கு மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தா நீங்க எங்கேயும் உங்களை நிம்மதியா விட மாட்டோம். 2029 பிரதமர் சொல்றாரு, ரெடியா இருங்க, பிஓகேவை நம்ம மீட்டெடுக்க போறோம். நம்முடைய உறவுகளை அவங்க கொண்டிருக்காங்க அந்த பயங்கரவாதிகள். அவங்களை கொல்லாம ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையுமா? கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், அந்த 4 பேர் இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஒரு வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆச்சு சொல்லுங்க சார்? அப்ப டெக்னாலஜி இவ்வளவு இல்லையே சார். அவங்கதான் நம்ம கிட்ட போரை நிறுத்திக்கலாம், அது எங்கனால முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வர்றதா நம்ம சொல்றோம். அப்ப இந்த தீவிரவாதிகளை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட வச்சிருக்கலாம் இல்லையா? மும்பைல நடந்த தாக்குதல், சிபிஐ என்கொயரி, 36,000 பக்கம் எவிடன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சு? ஒப்படைச்சிட்டாங்களா? அவங்க ஒன்னாவது அந்த நாடு ஒத்துக்க போறது கிடையாது. ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசமா போயிடும். பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த சண்டையில நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அவங்களை நம்ம அப்படி சும்மா விடணுமா? 71 யுத்தத்தையே அவங்க ஜெயிச்சுன்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் முட்டாள்கள் நம்புறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பயங்கரவாத கூடாரங்களை எல்லாம் அழிச்சிருக்கோம் அப்படின்றதுனாலயே பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம், அந்த தீவிரவாதிகளை முற்றா வேற அழிச்சிட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோமா சார்? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஜிகாத் தான் எங்களை வழி நடத்துது அப்படின்றாரு. இவங்க எப்படி திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ அடுத்த ஒரு 8 வருடம் 7 வருடம் அப்படின்றது நிச்சயமா ஒரு அமைதியை நமக்கு கேரண்டி பண்ணும். அதுக்காக தீவிரவாதம் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒழியும். அவங்க நாடே பயங்கரவாதிகள் கூடாரமா தான் இருக்குது. ஒரு வாய்ப்பு இருந்தது நம்ம கிட்ட, காஷ்மீர் நம்முடையது, அவங்களையெல்லாம் அடிச்சு விரட்டி இது நம்முடையது தான் காமிக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கும்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைச்சாங்க. ஆனா அதை மிஸ் பண்ணிட்டோமா சார்? இல்ல சார், நீங்க என்ன கேட்டா பர்சனலா உங்க ஒப்பீனியன் தான் என் ஒப்பீனியன். இப்ப இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம மீட் எடுக்கணும், ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய யுத்த சூழ்நிலையில ஒரு 40,000 வீரர்களை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் இது எப்படி நிறைவுற்றிருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா இதுல வெற்றி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நினைச்ச இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்ற கேள்வி நிறையவே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தீவிரவாதிகளை இயக்கக்கூடிய அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்கள், இவர்களை தாக்கி அழிப்போம் அப்படின்றதுதான் நம்மளுடைய மெயின் மிஷன் அப்ஜெக்டிவ். அது 101% கரெக்டா நடந்திருக்கு. அதன் பிறகு பாகிஸ்தான் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. எஸ்கலேஷன், இந்தியாவுடைய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள், ரஜோரி குறிப்பா அன்று 9ஆம் தேதி சாயங்காலமே 17 மக்கள் அங்க கொல்லப்பட்டாங்க. மசூதிகள் மீது தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய குருத்வாரா மீது தாக்குதல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதற்கான பதிலடியை அன்று இரவே இந்திய ராணுவம் கொடுத்தது. மீண்டும் அடுத்த நாள் அவங்க விடிய காலையில 11ஆம் தேதி அவங்க ஏவுகணை தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. அதற்கு நம்ம அவங்களுடைய 11 ஏர் பேசஸ், விமான நிலையங்களை, ராணுவ விமான நிலையங்களை நம்ம தாக்கி அடிச்சோம். அதுல குறிப்பா அவங்களுடைய நூர்கான் அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய இடம், அங்க அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானங்கள் எல்லாமே தாக்கி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அவங்க பயந்து நம்ம கிட்ட டிஜிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பேசணும்னு சொல்லி அதன் பிறகு அந்த போர் நிறுத்தத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ 100% மிஷன் நம்ம அப்ஜெக்டிவ் கிளியரா நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோம். எங்க இந்தியா கோட்டை விட்டு இருக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன்ல. நரேட்டிவ் வார்ஃபேர், பொய் செய்திகள் பரப்பப்பட்டுச்சு பாகிஸ்தானால. நூற்றுக்கணக்கான ஃபேக் வீடியோஸ், நூற்றுக்கணக்கான ஏஐ வீடியோஸ், நம்மளுடைய பெண் விமானியை கைப்பற்றிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு நூற்றுக்கணக்கான செய்திகள் இணையதளத்துல வரும்பொழுது அதை உடனுக்குடனா கவுண்டர் பண்றதுக்கும் கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கறதுக்கும் இந்தியாவால முடியல. நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க மிச்சம் எல்லா இடத்துலயுமே நம்ம கிளியர் கட்டா தான் போயிருக்கோம். சார், இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதை மென்ஷன் பண்றாரு சார், அது சரியா? கண்டிப்பா தவறு. பட் ட்ரம்ப் தான் அவருடைய இயல்பு, அவருடைய நேச்சர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். கனடா 51வது மாநிலம் அப்படின்னாரு, கிரீன்லாந்து எங்களோடது அப்படின்னாரு. அவங்களுடைய நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாவை கெட்ட வார்த்தையில திட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டாரு. பிறகு அதை டெலிட் பண்ணாரு. சோ அவங்க கொஞ்சம் இது ஒரு டிப்ளமேட்டிக்கா இல்லாம ஒரு நாடு, மிகப்பெரிய நாட்டோட அதிபர் அந்த ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாம
அவங்க பிரியம் பண்றாங்க. அதுக்கு நம்ம நேற்றே சரியான பதிலடி கொடுத்துருக்கிறோம். இந்தியாவுடைய 3வது நாடோட மீடியேஷன் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட பிரச்சனைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரம்ப் இது அவங்க நம்மளோட வலிமையான நாடு. ஸோ அவங்கள போய் நம்ம இதுக்கு கண்டனமோ இல்லை இதுவோ தெரிவிக்கிறது இந்த சமயத்துல சரியா இருக்காது. ஏன்னா நம்ம வர்த்தக ரீதியா ஒரு $50 பில்லியன் நம்ம அதிகமா ஏற்றுமதி பண்றோம் அமெரிக்கா கிட்ட. ஸோ இந்த போய் ஒரு கூட்டாளி நாட்டை ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக போய் பகைச்சிக்கிறது சரியானது இருக்காது. பட் அவங்க பண்ணது நிச்சயமா ஒரு பிரியன் பண்ணது ஒரு முதலீட்டோட தரமா தான் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்காவோட தலையீடு இருந்ததான்ற கேள்வி திரும்ப திரும்ப வருது சார். ஏன்னா பாகிஸ்தான் அதை தான் அவங்க சொல்றாங்க, அமெரிக்கா தலையிட்டது, அதனால நாங்க வந்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னு. நம்ம திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறோம், இந்த மாதிரி இன்னைக்கு 5 மணிலிருந்து இந்த போரை நம்ம நிறுத்த போறோம் அப்படின்னு. அப்போ அமெரிக்காவுடைய தலையீடு இருந்தது. ஆனா பிரைம் மினிஸ்டர் நேற்று எந்த இடத்துலயுமே அதை பத்தி மென்ஷன் பண்ணல, அவர் பத்தி பேரை கூட சொல்லல. பட் இருந்தாலும் அமெரிக்காவுடைய தலையீடு இருந்தது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்களே. அதற்கு முந்தின நாள் அமெரிக்காவோட துணை அதிபரோட பேட்டியை நீங்க கவனிச்சீங்களா? ஜேடி வான்ஸ் அவர்கள் பேசும்போது, எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது, we have got no business to do with this war. 2 நாடுகளுக்கும் நாங்க அறிவுரை சொல்றோம், அதுக்கப்புறம் அதை எப்படி முடிவு பண்ணமோ அவங்க பண்ணிட்டோம். இதுதான் அவங்களுடைய துணை அதிபர் சொன்னது. அதற்கு 2 நாள் முன்னாடி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசும்போதும், எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லிட்டோம், தீவிரவாதிகளை வேட்டையாடுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, பட் இது ஒரு போரா எடுத்துட்டு போக வேணாம், ஒரு ரீஜனல் டென்ஷனா கொண்டு வர வேணாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அமெரிக்காவுடைய தலையீடு எங்க வருதுன்னா, இந்தியா டேராகானுடைய விமான நிலையம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஹை செக்யூரிட்டி அதி முக்கியத்துவம் வாய்ந்த நியூக்ளியர் பேஸ், அந்த இடத்த இந்தியா போய் தாக்கும் பொழுது இது எங்கேயாவது ஒரு அணு ஆயுத போரா போயிடக்கூடாது அப்படின்றதுல நிச்சயமா அமெரிக்கா தலையிடும். அமெரிக்கால எல்லா நாடுகளுமே தலையிடுவாங்க. சோ அந்த மாதிரியான ரீதியில தான் அமெரிக்காவோட தலையீடு. எங்கேயாவது ஒரு அணு ஆயுத போரா போயிடக்கூடாது, அணு ஆயுத கசிவிதம் ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அதுக்கு மேல தந்த போர் புரியறதுக்கான திறன் எதுவுமே இல்லை. அந்த பாயிண்ட்ல தான் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்களே தவிர அது எல்லா நாடுகளும் இன்வால்வ் ஆகும். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் மோடி அவர்கள் போய் 2 பேரையும் சந்திச்சு பேசலையா? அந்த தலையீடு அப்படின்றது எல்லா நாடுகளுமே வைக்கதான் சொல்லுவாங்க. பட் முடிவுகள் இன்னொரு நாட்டோட அழுத்தத்தோடைய முடிவுகள் நம்ம எடுக்கல. ஏன்னா இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை பாகிஸ்தான் இந்தியாவோட யுத்தத்துல ரஷ்யாவுடைய சார்பு நமக்கு இருந்துச்சு, ரஷ்யா ஆயுதங்களை வாங்கணும். அதை தாண்டி நாம நம்மளோட யுத்தங்களை எந்த ஒரு ஆதரவும் இல்லாம நம்ம தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம். சில நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள், நட்பு நாடுகள் ஆயுதங்கள், உளவு தகவல் போன்ற விஷயங்கள்ல கொடுப்பாங்க. அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் தவிர we are not part of a block. இவங்க சொன்னா அதை கேட்டுட்டு நம்ம செய்யறதுக்கு. ஸோ அழுத்தம் அப்படின்றது நிச்சயமா ஒரு சர்வ வல்லமை படைத்த நாடு ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குதுன்னா அவங்க தலையிடாம இருக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட தலையீடு எப்ப வந்ததுன்னு கவனிக்கணும். அமெரிக்காவோட தலையீடு அதுக்கு முந்தின நாள் பேசின துணை அதிபர் இது எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துக்குள்ள தலையிடுறாங்கன்னா நம்ம அவங்களுடைய அணு ஆயுதத்தை தாக்கணும். அது பாகிஸ்தானுக்கு விழுந்தா மரண அடி. அதன் பிறகுதான் அவங்க அமெரிக்காவோட தலையீடு வேணும், இல்லைன்னா எங்க நாடே இருக்காது அப்படின்ற ஒரு பட்சத்துல அமெரிக்கா தலையிடுறாங்க. அப்போ அமெரிக்கா கிட்ட வந்து உதவி கேட்டது பாகிஸ்தான் தான், நம்ம கிட்ட வந்து போரை நிறுத்திக்கலான்னு சொன்னதும் பாகிஸ்தான் தான். அப்போ பாகிஸ்தானே வந்து ஒரு தீவிரவாதத்தின் புகலிடமா இருக்கு சார். அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை நம்ம அவ்வளவு பெருசா கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருந்ததா? ஏன்னா நம்ம தான் அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம், அதை வந்து நிறுத்தி இருக்கணுமான்றது நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு சார். நிச்சயமாங்க. ஒரு போர் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவோட நம்ம உள்ள போகணும். சும்மா நமக்கு எதிரி பக்கத்து நாடு எதிரின்றதுக்காக நம்ம போருக்கு போறது கிடையாது. 99 கார்கில் இன்ட்ரூஷன், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கார்கில்குள்ள பாகிஸ்தானியர்கள் ராணுவம் உள்ள வந்துட்டாங்க. அவங்கள வெளியேற்றணும், அவங்கள கொல்லணும், கார்கில்ல திரும்ப மீட் எடுக்கணும். அதோடைய அந்த போரோடைய அப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியர். அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. 2 நாடுகளும் அப்பதான் அணு ஆயுதத்தை சோதித்த டைம் பீரியட் அது. இல்ல இது ஒரு போரா நாங்க எடுத்துட்டு போக விரும்பல, நாங்க இங்க இருக்கக்கூடிய இன்ட்ரூடர்ஸ் பாகிஸ்தானுடைய ராணுவத்தை கொல்லுவோம், விரட்டி அடிப்போம், அந்த தாண்டி இந்த போரை நாங்க நிறுத்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி 71 67 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 2 பக்கமும் பாகிஸ்தான் இருக்கிறது இந்தியாவுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல், பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய அன்னைய ஈஸ்ட் கிழக்கு பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படின்றது நம்மள மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சோம். சோ இந்த நாட்டுக்கு நம்ம உதவி செய்யணும், இந்த நாடு தனி நாடாக வேண்டும் அப்படின்றது பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். அந்த பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்க்கு 4 வருடம் நம்ம ராணுவத்தை ரெடி பண்ணி 71 அந்த மிலிட்டரி பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ ராணுவம் செஞ்சு கொடுக்குது. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா தீவிரவாதிகளை தாக்குறது. எங்க நாட்டின் மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தா நீங்க எங்கேயும் உங்களை நிம்மதியா விட மாட்டேன்ட்டு, இதே நம்ம பிஓகே மீட் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ராணுவம் வேற மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடும்.
அப்ப நீங்க அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது நீங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு போகக்கூடாது, கண்டிப்பா பிஓகே போய் மீட்டெடுக்கணும். நம்மளோட அப்ஜெக்டிவ் போர் புரிஞ்சு அவங்க மீட்டெடுக்கிறதோ இல்ல அப்ஜெக்டிவ் வந்து அந்த நாட்டை அழிக்கிறதோ கிடையாது. அப்ஜெக்டிவ் வந்து இந்த இடத்துல தீவிரவாதம் தான், அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்கோம். அதுக்கு ஆதரவா அவங்க பண்ண எஸ்கலேஷனுக்கு நாம பதிலடி கொடுத்து நம்ம அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கோம். ஸோ த அப்ஜெக்டிவ் இஸ் நாட் வார். நம்ம அப்ஜெக்டிவ் ஒரு பாயிண்ட்ல எஸ்கலேஷன் போகும்பொழுது இந்த நம்ம அப்ஜெக்டிவ் சால்வ் ஆயிடுச்சு. நேற்று பிரீஃபிங்லயுமே அவங்க அதான் சொன்னாங்க, முப்படைகளோட டிஜிஎம்ஓஸ் அதான் சொன்னாங்க. சோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இதை போற எடுத்துட்டு போக விரும்பல. நாளைக்கு ஓகே 2029 பிரதமர் சொல்றாரு 29 ரெடியா இருங்க, பிஓகேவை நம்ம மீட்டெடுக்க போறோம். அதற்கான ராணுவ நடவடிக்கைகள், அதற்கான பிளானிங், மக்களை வந்து ஒருமைப்படுத்தணும், மக்களுக்கு அந்த செய்தி போகணும், அந்த இடங்கள்ல சில ஆபரேஷன்ஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் அப்ஜெக்டிவே தவிர இது அப்ஜெக்டிவ். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மே 7ஆம் தேதி பாகிஸ்தானினுடைய 9 இடங்களை அந்த பயங்கரவாதிகளினுடைய கூடாரங்களை துல்லியமா குறி வச்சு தாக்கி இருந்தோம். முப்படைகள், உளவு பிரிவு, விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே ஒரு ராயல் சல்யூட் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. சரிதான், மிக துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கோம், இந்தியா யாருன்னு உலகத்துக்கு அமைச்சிருக்கோம். ஆனா அந்த நோக்கம் நிறைவேறிச்சான்றதுதான் மறுபடியும் கேட்கறது சார். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஆரம்பிச்ச இடம் பகல்காம்ல நடந்த நம்முடைய உறவுகளை அவங்க கொண்டிருக்காங்க. அந்த பயங்கரவாதிகள் 4 பேர்னு அவங்களுடைய வரைபடங்களை எல்லாம் வெளியிட்டாங்க. அவங்க யாருன்ற விவரங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு. அவங்களை கொல்லாம ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையுமா? ஆபரேஷன் சிந்தூர் முடிவடைஞ்சுன்னு யாருமே சொல்லவே இல்லையே. ஆனா நிறுத்தி இருக்கோம் இல்லையா சார்? இப்போ அப்ப அவங்களை எப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம்? அக்ராஸ் த பார்டர் நிறுத்தி இருக்கிறோம். எங்க இப்போ நம்ம ஸ்டுடியோல உட்காந்து பேசுறது ரொம்ப ஈஸி. அந்த டெரெயின் என்ன, அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்றத நீங்க அங்க போய் பார்த்தா தான் புரியும். நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், அதனால சொல்லியிருக்கேன். என்னோட சேனல்ல இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காட்டு பகுதி, 10 அடிக்கு ஒரு மரம் இருக்கும். ஒரு மரத்தோட ஹைட் அப்படின்றது 120 அடி, கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 அடி, 120 அடி போகும். பகல் நேரத்துல கூட வெயில் உள்ள வராது. அதன் பிறகு அண்டர் குரோத் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், அந்த 4 பேர் இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஒரு வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருடம் ஆச்சு சொல்லுங்க சார்? அப்ப டெக்னாலஜி இவ்வளவு இல்லையே சார்? டெக்னாலஜிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதான் சொல்றேன், களத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களால ட்ரோன்ல ஆப்ரேட் பண்ண முடியாது. மரத்துக்குள்ள காட்டுப்பகுதிக்குள்ள ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல காட்டுப்பகுதிக்குள்ள மரம் என்ன இருக்குன்னு தெரியும், சேட்டலைட் இமேஜரி கீழே தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அங்க கார்டனிங் சர்ச் ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 100 தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் இதே வருடம் கொண்டிருக்காங்க. 95% உள்ள வரப்படும் தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு தான் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5%ல கொஞ்சம் லக்கம் தேவை. அது எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இந்த ஆபரேஷன் அவங்க 4 பேர் அவங்கள கொல்லாம இந்த ஆபரேஷன் வந்து முடியாது. அது ஆன்கோயிங் ஆபரேஷன். அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இவங்களை பிடிக்கிறது அப்படின்றது நகர்ப்புறமா இருந்தா நேரம் தட்டி தூக்கி இருக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. அது காட்டு பகுதி, அதுவும் ஒரு எக்ஸ்டென்சிவான, நம்ம இமயமலை பத்தி பேசிட்டு இருக்கோம். தட்பவெட்ப சூழ்நிலை நிறைய இருக்கு. சோல்ஜரிங் இருந்து பார்த்தவங்களுக்கு நான் என்ன பேசுறேன் அப்படின்றது தெரியும். இங்க ஸ்டூடியோ உட்காந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியாது, ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கலன்ட்டு. ஒரு வீரப்படம் பிடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு. இங்க அதிரடிப்படை, 3 மாநில காவல்துறை, துணை ராணுவ படை எல்லாம் போட்டு. சோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயே கொஞ்சம் நியாயமா இருக்கும். ஷியோர் சார், நீங்க சொல்றது சரி. அதே விதத்துல இப்போ வந்து அவங்கள ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாம்ன்றதையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஏன்னா இது இப்போ அவங்கதான் வந்து நம்ம கிட்ட போரை நிறுத்திக்கலாம், அது எங்கனால முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வர்றதா நம்ம சொல்றோம். அப்படிதான் வந்தாங்க, அதனால நம்ம போரை நிறுத்தினோம். அப்போ இந்த தீவிரவாதிகளை எங்க கிட்ட ஒப்படைக்கணும், அவங்கள நாங்க நீதியின் முன் நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சிருக்கலாம் இல்லையா சார்? அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தது இல்லையா? அந்த டிமாண்டை வச்சிருந்தீங்கன்னா 2008 அதே டிமாண்டை தான் வச்சோம், தீவிரவாதிகளை ஒப்படைங்கன்னு சொல்லி. மும்பைல நடந்த தாக்குதல், சிபிஐ என்கொயரி, 36,000 பக்கம் எவிடன்ஸ் கொடுத்து என்னாச்சு? ஒப்படைச்சிட்டாங்களா அவங்க? நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க தான் ஒத்துக்கலையே. இது நாங்க பண்ணலாம் தானே இன்ன வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாடு ஒத்துக்கல, நீங்க அவங்க ஒத்துக்காத மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு நீங்க எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்றீங்க. நான் முதல்ல ஒத்துக்கிட்டதானே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும்ன்றீங்க. எவிடன்ஸ் கொடுத்தா மும்பை தாக்குதல் எவிடன்ஸ் கொடுத்தோம். 2015 பட்டான்கோட் கண்டோன்மெண்ட்குள்ள தாக்குதல் நடந்தது, அப்போ நம்ம எவிடன்ஸ் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல இருந்து அதிகாரிகள்லாம் வந்தாங்க, ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துச்சு. என்னாச்சு? ஒன்னும் ஆகாது. அந்த நாடு ஒத்துக்க போறதே கிடையாது. ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நாம இன்னும் மோசமா போயிடும். சர்வதேச நாடுகள் அவங்களுக்கு IMF நிதி உதவி எப்படி கிடைக்கும்,
கூட இருக்கக்கூடிய சீனா போன்ற நாடுகள் அவங்களுக்கு காசு கொடுக்கும். தீவிரவாதத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது இந்தியாவோட பிரச்சனை அப்படின்னு அவங்கள வந்து பொய்ய பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். அதை அவங்க பண்ண மாட்டாங்க இன்னைக்கு. ஓகே, அது ஆனா அதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு இல்லையா சார் நம்ம கிட்ட? ஏன்னா இப்போ அவங்க ஸ்டாண்ட் சொல்றாங்க, இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட அவங்க தான் வந்து கேட்கறாங்க இந்த போரை நிறுத்திக்கலாங்கும் போது நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அந்த இடத்துல அப்படிங்கும்போது. ஆனா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல சார். அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி இந்த சண்டையில நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அவங்கள நம்ம அப்படி சும்மா விடணுமான்றதுதான் கேள்வியா இருக்கு சார். சரி, அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நாம முடிவு பண்ண முடியாது. 1971 93,000 பேர் சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க நாளேடுகள்ல போட்டோஸ் என்ன வந்துச்சு, என்னோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. நாங்க இன்னைக்கு 20 இந்திய டாங்கிகளை சுட்டு வீழ்த்தி விட்டோம், மாபெரும் வெற்றின்னு போட்டிருந்தாங்க. 71 யுத்தத்தையும் அவங்க ஜெயிச்சுன்னு அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் முட்டாள்கள் நம்புறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க போய் நீ தோத்துட்டேன்னு சொல்லுங்கன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், அதான் சொன்னாங்க கம்யூனிகேஷன் கொஞ்சம் நேரத்துல கவர்மெண்ட் வீக்கா இருக்கிறாங்கன்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் என்ன எடுத்தோம் அப்படின்றத தினம் அதிகாரிகள் சொல்றாங்க. என்னை போன்றவர்கள் பல தொலைக்காட்சிகள்ல பேசுறோம். அவங்க நாட்டுல அதை போய் அவங்க வெற்றி அப்படின்னு கொண்டாடினாங்கன்னா அது அந்த நாட்டு மக்களுடைய முட்டாள்தனம். அவங்களுடைய 9 நகரங்கள் தாக்கப்படுது. இஸ்லாமாபாத்ல இது வரைக்கும் நடந்த இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்துல எந்த இடத்துலயுமே நம்ம இஸ்லாமாபாத் தாக்குனது கிடையாது. இஸ்லாமாபாத் தாக்கப்பட்டிருக்கு, கராச்சி தாக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டிருக்கு, ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் தாக்கப்பட்டிருக்கு, கராச்சியோட கண்டோன்மெண்ட் தாக்கப்பட்டிருக்கு, லாகூரோடைய ஏர் டிஃபென்ஸ் முற்றிலும் தாக்கப்பட்டிருக்கு, ராவல்பிண்டி விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே உங்க மக்களோட கண் முன்னாடி தான் நடக்குது. அதன் பிறகும் அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மக்களுடைய முட்டாள்தனம். அவங்க லோக்கல் ஆடியன்ஸே அவங்க பேசுறாங்க, அதுல போய் நம்ம தலையிடணும்னு அவசியமே கிடையாது. பாகிஸ்தானினுடைய 9 நிலைகளை வந்து நம்ம தகர்த்திருக்கோம், இந்த பயங்கரவாத கூடாரங்களை எல்லாம் அழிச்சிருக்கோம் அப்படின்றதுனாலேயே பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டோம், அந்த தீவிரவாதிகளை முற்றா வேற அழிச்சிட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோமா சார்? இல்ல, கண்டிப்பா கிடையாது. இது நடக்கும். ஆனா நடந்தா பதிலுக்கு இந்தியா என்ன செய்யுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிட்டரன்ஸ். இப்ப உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, நீங்க என்ன அடிச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்ன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்காக நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க இருப்பாங்க. இந்த ராணுவ தளபதி போய் பிறகு வேற ஏதாவது ராணுவ தளபதி வந்து இல்ல நாங்க மீண்டும் இந்தியாவோட மோதுவோம் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா அவங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். நேத்து அவங்களுடைய DGISPR சொல்றது we are guided by ஜிகாத் அப்படின்றாரு. ஜிகாத் தான் எங்களை வழி நடத்துது அப்படின்றாரு. இவங்க எப்படி திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ நிச்சயமா இது கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். நம்ம லெவல் அப் பண்ணிட்டோம். இப்போ பாலக்கோட்டுக்கு அப்புறம் ஒரு 5 வருடம் பெரிய தாக்குதல் எதுவும் நடக்காம இருந்துச்சா 2018 இருந்து இப்ப வரைக்கும்? இப்போ பாலக்கோட்டை விட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 மடங்கு பெரிய தாக்குதல் நடத்திருக்கோம். சோ அடுத்த ஒரு 8 வருடம் 7 வருடம் அப்படின்றது நிச்சயமா ஒரு அமைதியை நமக்கு வந்து கேரண்டி பண்ணும். அதுக்காக தீவிரவாதம் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒழியுது. அவங்க நாடே பயங்கரவாதிகள் கூடாரமா தான் இருக்குது. அமெரிக்கா கிட்டத்தட்ட 5 வருடம் இப்ப நம்ம பண்ண தாக்குதலை விட ஒரு 50 மடங்கு தாக்குதல் அதிகமா பண்ணிருக்காங்க. அத்தனை ட்ரோன்ஸ், அத்தனை குண்டு, அத்தனை தீவிரவாதிகள் அடிச்சிருக்காங்க. என்னாச்சு கடைசியில? இன்னைக்கு தீவிரவாதிகள் வராம இருக்காங்க அந்த நாட்டுல. இது வந்து கண்டினியூசிங், இதுக்கு எண்டு கிடையாது. என்ன பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ரிட்டாலியேஷன். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துல இந்தியா எடுத்திருக்க முடிவு அப்படின்றது அது குறித்து ஏதாவது நிலைப்பாடு மாற்றம் அப்படின்றது இருக்கா? ஏன்னா இந்தியர்களுடைய ரத்தத்தை நாங்க அந்த ஆத்துல ஓட விடுவோம்னு பேசியிருக்காங்க. அதை நம்ம திரும்ப திறந்து விட போறோமா சார்? சிந்து நதியை நீ திறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்கணும். ஏன்னா நீங்க ஒரு அக்ரிமெண்ட் நீங்களும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம், 100 வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, நடுவில் கால சொல்லைகள் மாறுது. அதே மாதிரிதான் எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே. அதோடைய ரினியூவலுக்கு நம்ம பேசியிருக்கோம். புது டேர்ம்ஸ் நெகோசியேட் பண்ணணும். 1960களில் போட்டது உங்களுக்கு இவ்வளவு தண்ணி ஷேர் நாங்க அதிகமா கொடுத்துருக்கிறோம். இன்ஃபேக்ட் அது நிறைய பேர் பேச மாட்டாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு இந்தியா காசு கொடுத்துச்சு. இப்ப அதெல்லாம் மாத்தி அமைக்கணும். பருவ சூழ்நிலைகள் மாறுது. இன்னைக்கே நம்ம பாக்குறோம், நீங்க காவேரி ஆத்துல எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு தண்ணி வருதுன்றத நம்ம பாக்குறோம். அந்த நெகோசியேஷன் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப அவங்களா வந்து சிக்கிக்கிட்டாங்க. சிந்து நதி நீரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தன்னுடைய அணைகளை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தேசிய நதிநீர் இணைப்பு அப்படின்றது ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் பாகிஸ்தானுக்கு இந்த மிலிட்டரி ஆக்ஷன் விட இன்னைக்கு நம்ம அந்த தண்ணீர் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம். நாளைக்கு அணைகளை கட்டுறோம், நாளைக்கு இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம மதிக்கல அப்படின்ற போது பாகிஸ்தானால எதுவும் பண்ணவே முடியாது. ஒண்ணு ரத்தம், பயங்கரவாதம், இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலை, இல்லையா தண்ணீர். எது ஆதாரம்? மனிதனுக்கு ஆதாரம் நீரின்றி அமையாத உலகம்னுவாங்க. சோ அதுதான் நம்ம கை வச்சிருக்கோம். சிந்து நதி நீரை நிறுத்தினதுதான், அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தினதுதான் அபேன்ஸ் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது.
மேட் இன் இந்தியா அந்த ஆயுதங்களினுடைய திறமை என்ன அப்படின்றது நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னு என்ன மாதிரியான இந்தியாவினுடைய தயாரிப்பு ஆயுதங்கள் அப்படின்றது எல்லாம் என்னெல்லாம் பயன்படுத்தப்பட்டது சார்? ஃபர்ஸ்ட் அண்ட் பாப்புலர் மெத்தட் உங்களுக்கு சொல்லிடுறேன். S-400 பயன்படுத்தப்படவில்லை. S-400 அது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அது பெரிய பெரிய அச்சுறுத்தலுக்காக ஒரே நேரத்துல 50 விமானங்கள் வருது, நம்ம மேல அணு ஆயுதங்கள் வருதுன்னா அப்பதான் S-400 பயன்படுத்தும். S-400 எனக்கு தெரிந்த அறிவின்படி, என்னோட சிற்றறிவுப்படி S-400 நம்ம பயன்படுத்த தேவையும் கிடையாது, இப்ப பயன்படுத்தவும் இல்லை. ஆகாஷ் மிசைல்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். நம்மளுடைய ரஃபேல்ல பொருத்தப்பட்டுள்ள ஸ்கால்ப் மற்றும் மீட்டியார் ரக மிசைல்ஸ் அதை நம்ம எஃபெக்டிவா பயன்படுத்தி இருக்கிறோம். இந்தியன் சிஸ்டம்ஸ் சொன்னீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா மொபைல். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது நீங்க ஜம்மு மேல நடத்தக்கூடிய தாக்குதல நீங்க சென்னையில இருந்து இங்க வீடியோ கேமரா மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. இந்த பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்காவே திணறிட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல உலகத்தையே இன்னைக்கு நம்ம திரும்ப பார்க்க வச்சிருக்கோம். நம்மளோட ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மிசைல கூட பாகிஸ்தானால தடுக்க முடியல. 26 மிசைல்ஸ் நம்ம ஃபயர் பண்ணிருக்கிறோம், ஒன்ன கூட தடுக்க முடியல. நம்மளுடைய நாகாஸ்திரா ட்ரோன் இது ஒரு தனியார் நிறுவனம் தயாரிச்சது, DRDO தயாரிப்பு. பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ஒரு ட்ரோன். அது முதல் 2 நாள் பாகிஸ்தானை வச்சு அவங்களால தடுக்கவும் முடியல, அவங்களால சுடவும் முடியல. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுத்தது. இது தவிர சில கான்பிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதை நான் பத்தி பேச முடியாது. நம்மளோட சென்னையில இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் கூட பெரிய பெரிய முக்கியமான பங்கு அதில் ஆற்றிருக்காங்க. 2வது நம்மளுடைய சேட்டலைட், திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட், சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட், இதெல்லாம் முழுவதும் இந்திய தயாரிப்பு. அதன் பிறகு நம்மளோட இஸ்ரோ நிறுவனம் சிவன் அவர்கள் டைரக்டரா இருந்த போது சில முக்கியமான சேட்டலைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப நீங்க முதல்ல சொன்ன இந்த இடம், இந்த பில்டிங் அப்படின்ற அளவுக்கு துல்லியமா தகவல்கள் வருதுன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட சேட்டலைட் நெட்வொர்க், நம்மளோட கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது யோசிங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். இந்த வெற்றிக்கு இந்திய அரசு நிறுவனங்கள், நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள், நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனா நான் சொல்லுவேன்னா இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிருக்காங்க. ஏன்னா 2020 நம்ம உலகமே நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுச்சு. ட்ரோன் எல்லாம் சைனா எங்கேயோ போயிட்டாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சீனாவோட ஆயுதங்களுடைய கதி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். துருக்கியோட ஃபேமஸ் ட்ரோன் பைராக்டர் TB2, அகின்சி ட்ரோன் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சைனாவுடைய HQ-9 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதோட கதை என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இந்திய ஆயுதங்கள் எவ்வளவு எஃபெக்டிவா போச்சுன்னு ஒரு மிசைலை கூட அவங்களால தடுக்க முடியல. அதே மாதிரி இந்திய தயாரிப்பு ட்ரோன்ஸ், ஸ்ட்ரைக்கர் நிறுவனமா இருக்கட்டும், நாக்பூரை சேர்ந்த சோலார் நிறுவனமா இருக்கட்டும், LNT-ஆ இருக்கட்டும், பெங்களூரை சேர்ந்த சில சேட்டலைட் நிறுவனங்கள் இருக்கு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு, எல்லாருமே மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. இது ஆக்சுவலா நமக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்ல வேண்டும். வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு வருவாங்க, இன்னும் நிறைய நிறுவனங்கள் வரும். உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ட்ரோன் சக்தியா இந்தியா மாறும். இதை நீ எழுதி வச்சுக்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி. உண்மையாவே ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் பேசினதுதான், ஒவ்வொரு இந்தியனுடைய ரத்தமும் கொதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆற்றுப்படுத்தலா இது இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். பயங்கரவாதத்தை வேற இருக்கிற வரைக்கும் இது முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறோம் சார். இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது நம்ம கிட்ட. காஷ்மீர் நம்முடையது, ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்களையெல்லாம் அடிச்சு விரட்டி இது நம்முடையதுதான் காமிக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கும்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைச்சாங்க. ஆனா அதை மிஸ் பண்ணிட்டோமா சார்? இல்ல சார், நீங்க என்ன கேட்டா பர்சனலா உங்க ஒப்பீனியன் தான் என் ஒப்பீனியன். பட் நீங்க அதுக்கு உண்டான காஸ்ட பார்க்கணும். காஷ்மீரை போய் POK பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்க உங்க ஜெனரேஷன் பொதுவா போர் நீங்க பார்த்தது கிடையாது. 99ல கடைசியா அது முடிஞ்சிருச்சு. காஷ்மீரை பிடிக்கணும், இப்ப இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம மீட் எடுக்கணும், ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய யுத்த சூழ்நிலையில ஒரு 40,000 வீரர்களை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். 40,000 to 50,000 ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்றேன். கோடிக்கணக்கான $1 பில்லியன் நம்ம செலவு பண்ணோம். அதன் பிறகு அந்த பிடிச்ச இடத்த பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு அடிஷனலா 3 லட்சம் இருந்து 5 லட்சம் ராணுவ வீரர்கள் நம்ம எடுக்கணும். சோ மக்களுடைய வரி சுமை, வார் டைம்ல டாக்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, போர் சூழ்நிலை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஸ்ட்ரைட்டாவே 30% சேலரி கட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுடைய நடவடிக்கைகள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். நம்ம எல்லாருமே போர் அப்படின்றதுல போவோம். சோ இந்த விலை கொடுத்து அதை இந்த டைம் வாங்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் அங்க கேபினட் கமிட்டியில வச்சிருக்காங்க. அட் வாட் காஸ்ட்? பிடிக்கிறது கண்டிப்பா பிடிக்கணும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அதுலயுமே மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அதை பிடிக்கிறதுக்கு இந்த நேரம் தேவையா? நமக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதுல போக்கஸ் பண்ணுவோமே, இதை நம்ம பாத்துக்கலாம். இன்னும் பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகட்டும், அந்த மக்களா நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர வரைக்கும் நம்ம போகலாம். ஹார்டு கிளிப்பே எடுக்கணும் அப்படின்னா எடுத்துடலாம். பட் அதுக்குண்டான விலையை நம்ம கொடுக்கறதுக்கு மக்களும் ரெடியா இருக்கணும், அரசும் ரெடியா இருக்கணும்.
ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, நம்ம மக்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு ராணுவ வீரனோட அங்க உயிர் போச்சுன்னா கூட நம்ம என்ன 2 பேர் போகணும் இல்ல எப்படி இது மாதிரி ஆச்சுன்னு அந்த கோபம் வந்து வரும். நாளைக்கு 50,000 வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த அளவுக்கு நம்ம ஒரு தேசமா இது போர்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படின்ற அக்செப்டன்ஸோட நம்ம போவோமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பிளஸ் சைனாவுடைய ஃபேக்டர் உள்ள இருக்குது. நாளைக்கு சைனா இன்னொரு ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணா அந்த இடத்துல இன்னும் காம்ப்ளெக்ஸா போவோம். அப்புறம் நமக்கு வேற நாடுகள் சில பார்ட்னர்ஷிப்ல உள்ள வந்து அது ஒரு அலைடு ஒரு பிளாக்கா போய் முடியும். சோ இந்த சமயத்துல அது தேவையில்லை அப்படின்ற முடிவு, அதுக்கு ஒரு காஸ்ட் அதிகம் அப்படின்ற முடிவு அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க. எனவே நான் அதை வந்து ஒரு அரமனதோட ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட பார்வையில் இருக்கு. நேற்று பிரதமருடைய உரை குறிப்பா அணு ஆயுதத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற நாடு கிடையாது இந்தியா அப்படின்னு கம்பீரமான ஒரு உரை. அதனுடைய சாராம்சமா நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன சார்? மக்களுக்கு பிரதமர் விடுக்கக்கூடிய செய்தி, ஒவ்வொரு இளைஞர்களும் அதுல புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க? கிளியர் கட்டா நீங்க லாஸ்ட் 35 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதத்தை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 80களில் காலிஸ்தான் பயங்கரவாதம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப காஷ்மீர் வரைக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான். பயங்கரவாதம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல், இந்திய மக்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க, இந்தியா போய் பதில் தாக்குதல் நடத்துது, அந்த தாக்குதலை பாகிஸ்தானால தாங்க முடியாது, நாங்க அணு ஆயுதத்தை தூக்கிடுவோம். இது இனி 2 முறை காலி ஆயிடுச்சு. ஊரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவங்க அணு ஆயுதம் படுத்துவீங்கிட்டு தான் இருந்துச்சு. பாலகோட் பண்ணும் பொழுது இவங்க அணு ஆயுதம் இன்னைக்கு எதுவும் யூஸ் பண்ணல. இன்னைக்கு அணு ஆயுதத்து மேலேயே கையை வச்சாச்சு, அணு ஆயுதத்தை பாதுகாக்க வேண்டிய மிசைலையும் தூக்கியாச்சு, டிஃபென்ஸ் சிஸ்டம் தூக்கியாச்சு. இப்போ ஒண்ணு பண்ண இப்போ இந்த பிளஃப் இனிமே நீங்க இதே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மெசேஜ். நீங்க பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு நீங்க அணு ஆயுதத்து பின்னாடி போய் நாங்க ஒளிஞ்சுக்குவோம், நாங்க எதுவும் பண்ண முடியாது, உலக நாடுகள்லாம் வந்து எங்களை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுங்க, எங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அவங்க ராணுவத்தை பத்தி பேசும்போது நாங்க முழுவதும் அழிஞ்சாலும் எங்களோட எதிரியை நாங்க அழிக்காம மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெக்ட்ல அந்த ஆபரேஷன் பேர்லாம் வச்சாங்க. இனி இந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலா இந்திய மக்களுக்குன்றதை விட உலக நாடுகளுக்கு. இனிமே இந்த அணு ஆயுதத்தை வச்சு பயமுறுத்திக்கிட்டு அமெரிக்கா கிட்ட போய் நிக்கிறது, யூகே கிட்ட போய் நிக்கிறது, அப்புறம் அவங்க வந்து தலையிட்டு இல்லைங்க வேண்டாம் அணு ஆயுத உருவாயிடக்கூடாது, அந்த பாச்சாலாம் இனிமே பழிக்காது. இனிமே அடிக்காத நீங்க இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தீங்க, பயங்கரவாதம் டெரரிசம் will be seen as an act of war. அது கூட இந்த 2த்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அணு ஆயுதம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப காமிச்சது ஒரு சாம்பிள் தான். இந்த அணு ஆயுதத்தை எப்படி முறியடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதுவும் நம்மளால பண்ண முடியும். அந்த நிலைமைக்கு கொண்டு போவாதீங்க அப்படின்றதுதான் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மெசேஜ். சார், இப்போ அது 1000 காலத்து பிரச்சனை, நாங்க வந்து அது சமரசம் பண்றோம், மத்தியஸ்தம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ட்ரம்ப் எல்லாம் பேசுறாரு. அப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எப்படி அவங்க வசம் போச்சு அந்த பகுதி மட்டும், அது எப்ப இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை சார்? அதை மட்டும் ஒரு ஷார்ட்டா. 47ல காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் தெரியுது, காஷ்மீர் தனி நாடா இருக்கிறோம், தனி மாநிலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. பாகிஸ்தானோடைய ராணுவம் உள்ள புகுந்து காஷ்மீரை ஆக்கிரமிச்சாங்க. மகாராஜா ஹரி சிங் அவசர அவசரமா நேரு அவர்கள்ட்ட ஓடி வந்து நாங்க இந்தியா கிட்ட சேர்ந்துக்கிறோம், எங்களுடைய மாநிலத்தை காப்பாத்துங்க அப்படின்றாங்க. உடனடியா இந்திய ராணுவம் அங்க போகுது, சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அந்த சண்டை நடக்குது. பிடித்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 3ல 2 பகுதி நம்ம மீட்டு எடுத்துட்டோம். அப்ப நேரு அவர்கள் ஒரு போர் ஒப்பந்தத்துக்கு போறாரு. அந்த 1ல 3ல 1 பங்கு பாகிஸ்தான் பிரிச்சு, அதுதான் பிஓகே. இப்ப பிஓகேல ட்ரம்ப் சொல்றது என்னன்னா 1000 வருஷமா பிஓகேன்றது பிரச்சனையே கிடையாது, எல்லாமே ஒன்னாதான் நடந்தோம். ட்ரம்ப் மீன் பண்றது ஒரு பக்கம் இந்துக்கள், இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள், அந்த கான்டெக்ட்ல முகல் கான்டெக்ட்ல வருவாரு. இதுதான் 1000 வருஷமா நீங்க சண்டை போட்டு தானே இருக்கீங்க அப்படின்ட்டு. அவரோட மீடியேஷன் இந்தியா என்னைக்குமே ஒத்துக்கிட்டது கிடையாது. இந்திரா காந்தி அவர்கள், அதுக்கு பிறகு வந்த அனைத்து பிரதமர்களுமே, அதாவது நம்மளோட வீக்கஸ்ட் கவர்மெண்ட் கூட தேவகவுடா அவர்கள் இருக்கும்போது கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிற 6-8 மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து மாறிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல கூட 3வது நாட்டோட தலையிட்ட இந்தியா என்னைக்குமே ஒத்துக்கிட்டது கிடையாது. இதை நம்ம அதுக்கு மேல நம்ம ரீட் பண்ணவும் தேவையில்லை. ட்ரம்பால அவரோட வாதப்படி 48 மணி நேரத்துல உக்ரைன் ரஷ்யா போர் நின்றுடும் அப்படின்னாரு. இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சோ அவர் ஒரு டொமஸ்டிக் ஆடியன்ஸ் அவர் என்கேஜ் பண்றாரு தவிர அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு, நாம நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய புரிதலை உண்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய பங்களிப்புக்கு எங்களுடைய நன்றி. நன்றி பிரதர், தேங்க்யூ. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, admissions open.